ஊரில் தலைவர் படுத்துனாருன்னா அவ்வளோதான். 2 வருஷம் ஓடிடும். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எம்பி எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. கேட்டால் நம்ம டார்கெட் சிஎம் பதவி தானே, அதனால் எம்பி எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க. மறுபடியும் 2026 அப்போ அடுத்தது எப்போ வரும்? 30-31 வருமா? அப்போ தான் மறுபடியும் விஜய் அவர்கள் காலத்தில் 2030 வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் காலத்தில் வருவார். ஸோ இப்போ எலெக்ஷன் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு சிஎம் பதவி தாண்டி மறுபடியும் களத்தில் இறங்கி இவர் மாநாடாக போட்டு சிஎம் திட்டுறது, சவால் விடுறது, சண்டை கூப்பிட்றது, எல்லோரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு அப்புறம் மறுபடியும் தோற்றுருவாங்க. மறுபடியும் ரிப்பீட்டு. இப்படியே போய் கொஞ்சம் நேரத்தில் கட்சி கழிச்சிட்டு எல்லாம் அவன் வேலையை பார்க்க போயிடுவான். விஜய் அவர்கள் படம் நடிக்க போயிடுவார். இதுதான் நடக்க போகுது. மக்களே, விஜய் இது மாதிரி பண்ண விஜயோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் மத்தியில் விஜயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.